வெஜினல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ரொம்ப பயந்துக்கிறாங்க. எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணுனா நாங்கள், அதாவது கைனகாலஜிஸ்ட் எல்லாருமே சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அதாவது இது வெஜினல் எக்ஸாமினேஷன்ங்கிறது ஒரு நேச்சுரல் ஆரிஃபைஸ். இது 1 ஃபிங்கர் இல்லை 2 ஃபிங்கர் உள்ள போற மாதிரி ஏற்கனவே இருக்கும். அதுல நம்ம ஃப்ரீயா அலோ பண்ணோம் அப்படின்னா அது பெயின்லெஸ்ஸாவே இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயின்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு நாங்கள் ஜெல்லியுமே கையில போட்டுட்டு ரொம்ப ஸ்மூத்தா தான் பண்றோம். அப்படி பண்ணணும்னா தான் சில விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் அனாமலின்னா அதில் ஒரு செப்டம் மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வெஜினலாக பார்த்தா மட்டும்தான் தெரியும், எல்லாமே அல்ட்ராசவுண்டில் தெரியாது. அதேமாரி சில பாலிப்பு, அதேமாரி பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்கு அப்புறம் சர்விக்ஸ் எக்ஸாமின் பண்ணும். அது கால்போஸ்கோப்பியில் பார்க்கும்போது அப்போ தான் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை பின்னாடி கேன்சர் வருமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர ஹிஸ்டெக்டமி எந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா வெஜினலாக கீழ் வழியாகவே நம்ம சில விஷயங்களில் ஆப்ரேஷன் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக பெயின் இல்லாமல் பண்ணலாம். ஸோ என்றைக்குமே அதை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. கைனகாலஜிஸ்ட்க்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள்.